எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பாத்தீங்கன்னா, உங்களோட டீம் மெம்பர்ஸ் எந்த வகையை சார்ந்தவர்கள் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லா பிசினஸ்மே பாத்தீங்கன்னா டீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பாத்தீங்கன்னா எய்தர் ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய கார்பரேட் நிறுவனமா இருந்தாலும் சரி, அந்த டீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டீமோட உழைப்பு தான் அந்த நிறுவனத்தோட வெற்றிக்கு காரணமாகும் இல்லையா? சோ ஒரு டீமுக்காக தான் பல கம்பெனிகள் என்ன பண்றாங்கன்னா மிகப்பெரிய லெவலில் செலவுகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல இண்டிவிஜுவல் என்ன பண்ணலாம்னா ஒரு டீம் மெம்பரை உருவாக்கணும். அந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் வைக்கணும் தான் எல்லா கம்பெனிஸ்லும் ட்ரை பண்ணிட்டு வராங்க. ஸோ டெஃபினட்டா ரியல் எஸ்டேட் பிசினஸ்லையும் பார்த்தீங்கன்னா டீமோட பங்கு மிகப்பெரியது. நான் ஏற்கனவே நிறைய 2 வீடியோ பண்ணிட்டேன். ஒன்று சோலோ ஏஜென்ட் இதெல்லாம் டீம் டெவலப்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. பட் ரியல் எஸ்டேட் பிசினஸ்மே பார்த்தீங்கன்னா டீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நீங்க ரெக்ரூட் பண்ற டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டா அவங்க மூலியமா பர்ஃபார்மன்ஸை இருக்கிறதே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ அதனால அந்த ஒரு டீம் மெம்பருமே எந்த மாதிரியான ஒர்க் பண்றாங்க, அவங்களோட நேச்சர் என்ன, அவங்க ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ற விதம் எப்படி இருக்கு, அவங்க ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ற விதம் எப்படி இருக்கு, அவங்க ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குற விதம் எப்படி இருக்கு, இது எல்லாமே ஆஸ் அ லீடரா, ஆஸ் அ ஓனரா, ஆஸ் அ ப்ரொப்ரைட்டரா நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம டீம் கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸை வாங்கி மிகப்பெரிய ரிசல்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளோட டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த வகையை சார்ந்தவங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நான் சொல்ல போகிறதில்ல. ஒரு 3 டைப் தான் நான் சொல்ல போறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மக்கள் உங்க டீம்ல இருந்தாங்கன்னா டெஃபினட்டா நீங்க உங்க பிசினஸ் பத்தி கவலையே பெறவேன்னா அடுத்த லெவல் இந்த மாதிரியான டீம் என்ன பண்ணீங்கன்னா உங்களை கூட்டிட்டு போயிடும். ஸோ அது என்ன மாதிரியான டீம் அப்படின்னா, அந்த பர்சன் கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஏதர் அபார்ட்மெண்டா இருக்கலாம், இண்டிவிஜுவல் இருக்கலாம், இந்த லேண்டா இருக்கலாம், இல்ல இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ எந்த ப்ராடக்ட் இருந்தாலுமே அந்த பர்சன் கிட்ட நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாம். ஸ்டார்ட் ஃப்ரம் லீட் ஜெனரேஷன்ல இருந்துட்டு சேலை க்ளோஸ் பண்ற வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க என்ன தேவைப்படாது, அடுத்தடுத்த ட்ரைனிங்கோ இல்லை அடுத்தடுத்த மோட்டிவேஷன் என்னன்னு தேவைப்படாது. அவங்க கிட்ட நீங்க ப்ராடக்டை கொண்டு போய் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு என்ன தேவையோ என்ன ரிசல்ட் வேணுமோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்சன் கொடுப்பாங்க. அதாவது டைப் 1 பீப்புள் எப்படின்னா, நீங்க ப்ராடக்ட் கொடுத்துட்டா மட்டும் போதும், அவங்க செயல்ல அசத்திடுவாங்க. சரிங்களா? செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் நம்ம டீம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட ப்ராடக்டையும் கொண்டு போய் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ட்ரைனிங்கை நம்ம கொடுக்கணும். அதாவது ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு சொல்லியும் கொடுக்கணும். அப்பதான் அந்த டீம் என்ன பண்ணணும்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்றதே மார்க்கெட்டுக்குள்ள இறங்கி அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா தன்னோட பெஸ்ட்டையும் கொடுக்க முடியாது, கம்பெனிக்கு அவங்க எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ண முடியாது, கொடுக்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரியான டீம் மெம்பர்ஸுக்கு தான் உலகம் முழுக்க எல்லா பிசினஸ்லையுமே இன்னைக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்ததா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுக்கான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி, அவங்களுக்கான மோட்டிவேஷன் திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டைப் ஆஃப் பீப்புளுக்கான இல்லையா இவங்களுக்கு தேவைப்படுது. பொதுவாக இந்த மாதிரியான மக்கள் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயபிள் மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. ஸோ எம்ப்ளாய் மைண்ட் செட் போது ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட்னால ட்ரைனிங்கும் கொடுத்தாதான் அதெல்லாம் அவங்ககிட்ட பெஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இதே நீங்க ஃபர்ஸ்ட் டைப் நான் சொன்னேன் இல்லையா, ப்ராடக்ட் மட்டும் கொடுத்துட்டா போதும் அவங்களே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க மாதிரியான டீம் மெம்பர் டீம்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் மெம்பர் மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ அந்த டீம் நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். 3வது வகை ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்க கிட்ட ப்ராடக்ட்டை கொடுத்துருப்பீங்க, சொல்லியும் கொடுத்துருப்பீங்க, இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸ் அவங்க தர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட்டான பீப்புள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் மீடியோக்கர் பீப்புள். அதாவது ஒரு வேலை கொடுத்தோம்னா கடமையேன்னு செய்வாங்க, கடமைக்காக செய்வாங்க, கடமையை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்ம டீமையும் நம்ம கம்பெனியும் கொண்டு போகணும் அப்படின்ற அந்த எண்ணமே இருக்காது. ஒரு சேலரி எம்ப்ளாய் இருந்தாங்கன்னா 9 to 5 ஜாப், அந்த சேலரி என்னவோ அதுக்கு கொடுத்தா போதும், அதுக்கு மேலே நம்ம பண்ண தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான மக்கள்லாம் இந்த தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள் வருவாங்க. ஸோ ப்ராடக்ட்டும் கொடுத்து அவங்க சொல்லியும் கொடுத்து அப்பவும் பர்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன ஆகும்? ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே ரியல் எஸ்டேட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த 3 வகையான பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை கொடுத்துட்டா போதும், சூப்பராக இதை வச்சு கொடுத்துருவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டையும் கொடுத்து சொல்லியும் கொடுக்கணும், அப்பதான் என்ன பண்ணுவாங்க அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 3வது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை கொடுத்து சொல்லியும் கொடுத்தாலும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 3 வகையில உங்க டீம்ல எந்த மாதிரியான பீப்புள் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக வந்துருவோம் இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் உங்க டீம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம சொல்லி புரிய
வைக்கிறோம், அவங்களும் எப்படி நம்ம வந்து பெட்டரா பர்ஃபார்மா நினைக்கலாம், அவங்களையும் நம்ம என்ன பண்ணலாம்னா டாப் லெவலில் கொண்டு போறது எப்படி அப்படின்றத ஆஸ் அ லீடரா நம்ம என்ன பண்ணணுமா கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சாகணும். நம்ம டீம்ல எந்த மாதிரியான மக்கள் இருக்காங்க அப்படின்றதே நமக்கு ஒரு பேசிக்கான ஐடியா வந்துச்சு. ஸோ ஒரு டைப்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே என்னது டிஃப்ரெண்ட் ஆகுது. கண்டிப்பா எல்லா டீம் மெம்பருமே நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் லெவலுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் டிஃபர் ஆகும். ஸோ ஆஸ் அ லீடரா நம்ம என்ன பண்ணணும்னா எந்த டீம் மெம்பர் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எது கொடுத்தா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராகும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், பெஸ்டான ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். ஸோ டைப் 1 people உங்க டீம் இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பர் டெஃபினட்டா நீங்க சக்சஸ் பண்றத யாராலுமே தடுக்க முடியாது. ரெண்டாவதான பீப்புள் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்கணும். நீங்க கன்ஃபார்மா ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்து ஆகணும், சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். சொல்லி கொடுத்தது மட்டும் பத்தாது, அவங்க அதை சரியா பண்றாங்களா அப்படின்றத ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது செகண்ட் டைப். டெஃபினட்டா இவங்க மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்னா மிகப்பெரிய ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டும் கொடுத்துட்டேன், சொல்லியும் கொடுத்துட்டேன், ரிசல்ட் வரல அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அந்த எக்ஸ்பெக்டேஷன் பண்றது மூலியமா அவங்க கிட்ட இன்னும் பெர்ஃபார்மன்ஸஸ் எடுக்க முடியுமா அப்படின்றத நீங்க கண்டிப்பா யோசிக்கணும். ஏன்னா யாருமே பார்த்தீங்கன்னா எந்த மனிதனுமே பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் கிடையாது, they are used less. அவங்கள பயன்படுத்துறது தான் குறைஞ்சிருக்கு. சரிங்களா? யாருமே வந்து யூஸ்லெஸ் கிடையாது, அவங்க எல்லாமே என்னது used less. ஸோ ஆஸ் அ லீடரா ஆஸ் அ பிசினஸ் பர்சனா நாம நினைக்க வேண்டியது என்னன்னா ஒரு டீம் மெம்பர் நம்ம டீம்ல வந்தாலுமே அவங்க கிட்ட இருந்து பெஸ்டான பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றது நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சுனா மட்டும்தான் நாம நம்ம பிசினஸ்ல நினைச்ச இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம ரீச் பண்ணணும். சரிங்களா? ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்ன வீடியோ லைக் பண்ணுங்க, உங்களோட ரியல் பீப்புள்க்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மூலியமா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.